நம்ம ரவை கெச்சரி எப்படி வந்து பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 2 சின்ன சின்ன கேரட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பீன்ஸு. நீங்கள் வந்து கேரட் பீன்ஸு உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டை இது மாதிரி கட் பண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பேஸ்ட் வேணும்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரி, அதுக்கப்புறம் இதில் பட்டை, கிராம்பு, லவங்கம், 3த்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டம்ளரில் நான் வந்து 2 கப் ரவை, இந்த 2 டம்ளர் வந்து ரவை வந்து இதில் வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் வந்து ஒரு 4 டீஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே நீங்கள் வந்து கடுகு, அதை கிராம்பு, லவங்கம் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் வச்சுருக்க கடுகை ஆட் பண்ணிக்கிறேன். பொரிஞ்சோடனே நம்ம வச்சுருக்க பட்டை, கிராம்பு அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வந்து வெங்காயம் வதக்கிறதுக்கு இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். நம்ம அப்புறம் உப்பு கம்மியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நான் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து நான் வந்து கீரி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எப்பவுமே வந்து நீங்கள் கீரி போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால நீங்கள் இது மாதிரி வந்து 2 கீரி வந்து போட்டுக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் இந்த அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நெய் வந்து அதிகமாக வேணும்னா வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கிட்டு இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இது வந்து நான் ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சு வதக்குறேன். நீங்கள் வந்து பக்கத்துலேயே இருந்து இது மாதிரி கலரி விட்டுட்டே இருக்கணும். அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வைங்க. வெங்காய தக்காளி எப்பவுமே வந்து நீங்கள் வந்து பக்கத்தில் இருந்தால் ஃபுல் ஃப்ளேமில் வைங்க. கொஞ்சம் நேரம் வந்து கலரும் போது ஃபுல் ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுருங்க. இப்போ வந்து இது வந்து எதுவும் வந்து கருகிற மாதிரி எதுவும் இல்லை, அதனால நான் வந்து ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சு வதக்குறேன். எந்த ஒரு டிஷ் வந்து நீங்கள் செய்கிறதா இருந்தாலும், அதாவது பிரியாணியாக இருந்தாலும் நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்குறதுல தான் இருக்குது. நீங்கள் வெங்காயம் தக்காளி வந்து ரொம்ப நேரம் வந்து வதக்குனீங்கன்னா வந்து உங்களுக்கு பிரியாணியோட டேஸ்ட்டும் சரி, வேறு எந்த வெஜ்ஜு இதுவாக இருந்தாலும் நான்வெஜ் இதுவாக இருந்தாலும் அதோட டிஷ்ஷோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக வரும். இப்போ வந்து நான் கேரட் பீன்ஸு வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். நான் இந்த டம்ளர், அதாவது ரவை எடுத்த டம்ளர்லேயே வந்து நான் இப்போ தண்ணி அளவு எடுத்துக்கிறேன். நான் 2 கிளாஸ் ரவை எடுத்தேன்னு சொன்னேன், அதுக்கு நான் 5 கிளாஸ், இந்த டம்ளர்லேயே 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் 5 கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றியாச்சு. இப்போ வந்து நீங்கள் உப்பு வந்து அளவு வந்து எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. தண்ணியில் எப்பவுமே வந்து 1 சிட்டிகை உப்பு வந்து அளவு அதிகமாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் ஃபைனலாக வந்து செஞ்சு முடிக்கும் போது உங்களுக்கு உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து இப்போ உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு வந்து நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த கேரட்டு பீன்ஸு எல்லாம் வந்து வேகணும். அதனால் ஒரு 10 நிமிஷம் வந்து தட்டு போட்டு மூடி அது மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து இந்த கேரட்டு பீன்ஸ் எல்லாம் வேகட்டும். இப்போ வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே வந்து தண்ணி கொதிக்கட்டும், அப்புறம் நீங்கள் ஸ்லோ பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நீங்கள் ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து தட்டு போட்டு மூடி வைங்க. ஏன்னா வந்து பீன்ஸு கேரட் எல்லாம் வந்து வேகணும், அதனால் வந்து நான் இப்போ மூடி வைக்கிறேன். காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தட்டு திறந்தாச்சு, காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நீங்கள் வந்து நம்ம வச்சுருக்க ரவையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதிகமாக ரவை எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து கலரிட்டே எடுங்க. ஏன்னா ரவை வந்து அப்படி கட்டி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் கலரணும். இப்போ நீங்கள் அதிகமான அளவு செய்யறதுல இப்போ ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சு நல்லா வந்து ரவை வந்து உருண்டை பிடிக்காமல் வந்து நல்லா வந்து கலருங்க. ரவையை வந்து நல்லா வந்து தண்ணியோட மிக்ஸ் பண்ணிட்ட உடனே வந்து நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வைங்க.
வந்து நான் வந்து கலரியாச்சு. இப்போ வந்து ரவை வந்து ஒரு 5 நிமிஷம், அதாவது 5லேருந்து குறைவாக கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 5 நிமிஷம் வந்து வேகணும். இது வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு தட்டு போட்டு வந்து மூடிடுங்க. நான் வந்து யூஸ் பண்ணது வந்து ரோஸ்டட் ரவா, அதாவது உங்கள் கடையில் நீங்கள் கேட்டிங்கன்னா ரோஸ்டட் ரவா விற்கும். ரோஸ்டட் ரவானா வந்து நீங்கள் வந்து வறுக்க வேண்டிய வேலை இல்லை. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரோஸ்டட் ரவா இல்லைன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து அந்த ரவை தீயாமல் வறுக்கணும். நான் வந்து ரோஸ்டட் ரவா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரோஸ்டட் இல்லைன்னா நீங்கள் வறுக்கணும், இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரவையும் நல்லா வெந்துருச்சு, காயும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எண்ணெயோ நெய்யோ எது வேணுமோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அவ்வளோதாங்க, ரவை கிச்சடி ரெடி.